நாளைக்கு திருச்சி மண்டலம், நாளை மறுநாள் தென் மண்டலம். 20ஆம் தேதியோடு இந்த மண்டல வாரியான சந்திப்பு நிறைவு பெறுகிறது. அதன் பிறகு நமக்கு இடையிலே இருப்பது வெறும் 10 நாட்கள் தான். மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த மாநாடு உருவாக்கி இருக்கிறது. தமிழகம் தழுவிய அளவில் இது ஒரு விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மது ஒழிப்பின் தேவை குறித்த உரையாடல் விரிவாக அனைத்து தளங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் இதுவரையில் 40க்கும் மேற்பட்ட மாநாடுகளை நடத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு மாநாடும் அந்தந்த காலச்சூழலுக்கு ஏற்ப மக்கள் நலன்களை கருத்தில் கொண்ட கருப்பொருளை மையமாக வைத்து ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்கிறது. அரசியல் தளத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய மாநாடு, அனைத்து தரப்பினராலும் வியந்து பேசப்பட்ட ஒரு மாநாடு. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற ஒரு மாநாடு, வெல்லும் ஜனநாயகம் மாநாடு. நதி வருவது போல் வந்து கொண்டே இருந்தது மக்கள் வெள்ளம். குடும்பம் குடும்பமாக வந்து கலந்து கொண்டார்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் அப்படி ஒரு மாநாடு, கருத்தியல் சார்ந்த மாநாடு, தேச நலன் சார்ந்த ஒரு மாநாடு, அறிவார்ந்தவர்களால் வியந்து பாராட்ட பெற்ற ஒரு மாநாடு இதற்கு முன் நடந்திருக்க வாய்ப்பில்லை என்கிற அளவுக்கு வெல்லும் ஜனநாயக மாநாடு நடந்தேறியது. ஊடகங்கள் பெரிதாக எப்போதும் நம்மை கொண்டாடுவதில்லை. முடிந்தவரையில் இருட்டடிப்பு செய்வதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள்தான். ஏதோ இந்த சமூக ஊடகங்கள் வந்ததால் நீங்களே அதை எடுத்து ரீல்ஸ், ஷார்ட்ஸ் என்று போட்டு உங்கள் மூலம் அது உலகம் முழுவதும் பரவியது. நெகட்டிவ் புரோபகண்டா, எதிர்மறையான பிரச்சாரத்தை செய்வதில் குறியாக இருப்பார்கள். இந்த மேடையில் என்ன நடந்தது, எப்படி இதை எதிர்மறையாக காட்ட முடியும் என்று யோசிப்பார்களே தவிர, இதில் என்ன நல்ல அம்சங்கள் நடந்தது, அதை எப்படி வெளிச்சத்தில் கொண்டு வந்து காட்ட வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். அப்படி நமக்கு பெரிய ஊடக ஆதரவெல்லாம் கிடையாது. 35 ஆண்டு காலத்தில் இப்படித்தான் ஊடக இருட்டடிப்புகளை தாண்டி இந்த இயக்கம் தாக்கு பிடித்து நிற்கிறது. ஊடகங்களின் எதிர்மறை விமர்சனங்களை தாண்டி இந்த இயக்கம் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறது. எந்த பின்புலமும் இல்லாமல் இந்த சூது, சூழ்ச்சி, வஞ்சகம் நிறைந்த களத்தில் இந்த இயக்கம் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் நடத்துகிற இந்த மாநாடு மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. திடீர்னு என்ன திருமாவளவனுக்கு ஞானோதயம் வந்துவிட்டது என்கிறார்கள். இப்போதுதான் அவர்கள் நம்மை பற்றி கூடுதலாக கவனிக்க தொடங்கி இருக்கிறார்கள். மகளிர் விடுதலை இயக்கம் என்பது நமது கட்சியின் பெண்கள் அணி, மகளிர் அணி. 2015 திருச்சிராப்பள்ளியில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு என்ற பெயரிலேயே ஒரு மாநாட்டை நாம் நடத்தி இருக்கிறோம்.
மண்ணுரிமை மாநாடு, வெல்லும் ஜனநாயக மாநாடு என்ற பல்வேறு மாநாடுகளில் மது ஒழிக்கப்பட வேண்டிய தேவையை வலியுறுத்தி தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இப்படி ஒரு வரலாறு உண்டு. நம்முடைய மாநாட்டு தீர்மானங்களை எல்லாம் ஒரு முறை நம்மை விமர்சிப்பவர்கள் எடுத்து படித்தால் அவர்களுக்கு விளங்கும், புரியும். நாம் தொடாத பிரச்சனைகள் இல்லை. ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து நம்மை போல் தீர்மானம் இயற்றிய இயக்கம் தமிழ்நாட்டில் எந்த இயக்கமும் இருக்க முடியாது. அவ்வளவு ஆழமாகவும் தீர்க்கமாகவும் மிகுந்த ஈடுபாட்டோடும் ஏராளமான தீர்மானங்களை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். சர்வதேசிய பார்வையோடு, வெறும் தமிழ்நாட்டு எல்லையோடு நின்றுவிடவில்லை. கருத்துரிமை மாநாட்டை நாம் நடத்தி இருக்கிறோம். எழும் தமிழ் ஈழம் என்கிற மாநாட்டை நாம் நடத்தி இருக்கிறோம். தமிழர் இறையாண்மை மாநாட்டை நாம் நடத்தி இருக்கிறோம். தமிழீழ அங்கீகார மாநாட்டை நாம் நடத்தி இருக்கிறோம். இது போன்ற மாநாடுகளை தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் ஈழத் தமிழர்களுக்காக நடத்தியதில்லை. இந்த மாநாடுகளில் நாம் நிறைவேற்றி இருக்கிற தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் ஆழ்ந்த கருத்துக்களை கொண்ட, தீர்க்கமான பார்வையை கொண்ட, தெளிவான தீர்வுகளை கொண்ட தீர்மானங்கள். அவர்கள் ஏதோ நம்மை சராசரியான சாதியவாதிகளாக பார்க்கிறார்கள். ஏதோ விவரம் இல்லாமல் ஒரு கும்பல் கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறது என்று குறைத்து மதிப்பிடுகிறார்கள். சாதி அடிப்படையிலே இவர்கள் கொஞ்சம் பேரை வைத்துக் கொண்டு 4 பேர் எம்எல்ஏ ஆவதற்காக, எம்பி ஆவதற்காக இவர்கள் திமுகவிடமும் அதிமுகவிடமும் கெஞ்சி கிடக்கிறார்கள் என்று குறைத்து மதிப்பிடுகிறார்கள். உங்களால் மதிப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு மதிப்பு வாய்ந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பொது மேடை போட்டு விடுதலை சிறுத்தைகளோடு விவாதிக்க இந்த அரசியல் களத்தில் யார் தயார் என்று நான் கேட்க விரும்புகிறேன். கருத்தியல் சார்ந்த விவாதத்தை நடத்த, விடுதலை சிறுத்தைகளோடு விவாதத்தை நடத்த எத்தனை பேருக்கு இங்கே திராணி இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்ப நான் விரும்புகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்கள் நினைப்பதைப் போல ஒரு சராசரியான அரசியல் இயக்கம் இல்லை. அண்டர்லைன் திஸ் வேர்ட்ஸ். இந்த வார்த்தைகளை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதைப் போல, குறைத்து மதிப்பிடுவதைப் போல இந்த இயக்கம் வெறும் அதிகார வேட்கை கொண்ட இயக்கம் இல்லை. சும்மா எம்எல்ஏ ஆனா போதும், எம்பி ஆனா போதுங்கிற வெறும் பவர் மாங்கரிங் குரூப் கிடையாது. சமூக மாற்றத்தை நோக்கி, சமத்துவ இலக்கை நோக்கி பயணப்படுகிற போராளிகளை கொண்ட ஒரு இயக்கம். காலம் உங்களுக்கு உரிய நேரத்தில் காட்டும். அதனால்தான் தாக்குப்பிடித்து நிற்கிறோம். எவ்வளவு எதிர்மறையான விமர்சனங்கள், எதிர்மறையான அவதூறுகள், எவ்வளவு இருட்டடிப்புகள், எல்லாவற்றையும் தாண்டி எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு இயக்கம் தமிழகத்தில் 25 ஆண்டு காலம் தேர்தல் அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக உருத்திரண்டு நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த இயக்கம் எத்தகைய உள்ளடக்கத்தை கொண்டிருக்கிறது என்பதுதான். அதுதான் மிக முக்கியமானது. நாம் வெறும் சாதி பெருமை சொல்லி இந்த மக்களை திரட்டவில்லை. நாங்களும் ஆண்ட பரம்பரை என்று பீற்றிக் கொண்டு இந்த மக்களை நாம் திரட்டவில்லை. 1990களின் தொடக்கத்தில் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற போதே மதுரை மண்ணில் நான் சொன்னேன், என்னை நீ உன் சாதி அடையாளத்தோடு பார்த்து என் பின்னால் வராதே. நான் சொல்லும் அரசியலில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னோடு வா என்றுதான் 90களின் தொடக்கத்தில் நான் பேசினேன்.
திரும்ப திரும்ப சில அரைவேக்காடுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சாதி கட்சி சாதி கட்சி என்கிறார்கள். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற முழக்கத்தை உயர்த்தி பிடிக்கிற இயக்கம். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் கொள்கை வழியில் விளிம்பு நிலை மக்களுக்கான விடுதலை அரசியலை உரத்து பேசுகிற இயக்கம். 90 போட்ட மாநாட்டில் என்ன தீர்மானம் எத்தகைய தெளிவான பார்வையோடு இருக்கிறதோ அப்படித்தான் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் நாம் போட்ட தீர்மானம் தீர்க்கமான பார்வையை கொண்டிருக்கும். அதுல எந்த ஒரு டிஃபரன்ஸ் நீங்க பார்க்க முடியாது, முரண்பாட்டை பார்க்க முடியாது. ஏதோ இன்னைக்கு நம்ம பேசுறோம் நினைக்கிறாங்க, சந்தர்ப்பத்துக்கு பேசுகிறோம் என்று எண்ணுகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் சந்தர்ப்பவாத அடிப்படையிலே அரசியல் செய்யக்கூடியவர்கள், சாதிய பெருமிதத்தின் அடிப்படையில் அரசியல் செய்யக்கூடியவர்கள், மக்களிடம் இருக்கிற மத உணர்வுகளை பயன்படுத்தி அரசியல் ஆதாயமாக மாற்ற துடிக்கிற the typical politicians, சராசரியான அரசியல்வாதிகள். அதனால் அவர்களை போல் நாமும் என்று அவர்கள் தவறாக மதிப்பீடு செய்கிறார்கள். அந்த விமர்சனங்களை நாம் பொருட்படுத்த வேண்டாம். மது ஒழிப்பு என்கிற அரசியலை இன்றைக்கு நாம் பேசவில்லை. பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த நாளில் இருந்து வாய்ப்பு கிடைக்கிற களங்களில் எல்லாம், திருமண நிகழ்வுகளிலும் கூட, காதணி விழாக்களிலும் கூட இதை விரிவாக பேசியிருக்கிறோம். நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் நாங்களா பொறுப்பு? எங்கள் பேச்சு உங்கள் செவிகளுக்கு எட்டவில்லை என்றால் அதற்கு நாங்களா பொறுப்பு? எங்களை பற்றி முழுமையான பரிமாணங்களோடு பார்க்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இல்லை என்றால் அதற்கு நாங்களா பொறுப்பு? இன்னைக்கு என்ன திடீர்னு திருமாவளவனுக்கு மது ஒழிப்பில் ஈடுபாடு வந்துருச்சு? அதுக்கு நான் சொன்னேன், ஒவ்வொன்றுக்கும் ஆங்கிலத்தில் பேசிக் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு. அடிப்படையான கூறுகள், ஒரு பிரச்சனைக்கு ஒரு முரண்பாட்டுக்கு அடிப்படையான கூறுகள் இருக்குது. இம்மீடியட் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, உடனடி காரணிகள்னு ஒன்று இருக்குது. சாதிய முரண்பாடு என்பது பேசிக் ஃபேக்டர். மேலவளவு படுகொலை நடப்பதற்கு உள்ளாட்சி தேர்தல் ஒரு இம்மீடியட் ஃபேக்டர், அது உடனடி காரணி. உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சு, மேலவளவு முருகேசன் விண்ணப்பம் போட்டான், அதனால சாதி வெறியர்கள் ஆத்திரப்பட்டு அவனை கொலை பண்ணாங்க. அது இம்மீடியட் ஃபேக்டர், உடனடி காரணிகள். பேருந்துல வரும்போது ஒரு பெண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் இடையில அல்லது ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் இடையில ஒரு உரசல் ஏற்படுகிறது. தியேட்டர்ல உட்கார்ந்து படம் பார்க்கும் போது உரசல் ஏற்படுகிறது, உடனே அது சாதி சண்டையா மாறுகிறது. அந்த காலை மிதிச்சிட்டான், கையை மிதிச்சிட்டான், உடம்ப உரைச்சிட்டான் அல்லது பார்த்து சைகை செஞ்சான், அதனால்தான் இந்த சண்டை, அவன் தான் தப்பு பண்ணாம்பாங்க. அது இம்மிடியட் ஃபேக்டர். ஆனா இப்படி இவன் செய்தான் என்று சொல்லுவதற்கான காரணம் ஒரு பேசிக் ஃபேக்டர் இருக்குது சமூகத்தில் நீண்ட காலமா. அதுதான் சாதிய முரண்பாடு. சாதி அடிப்படையில் சமூகம் பிளவுண்டு கிடக்கிறது, அது பேசிக் ஃபேக்டர். சண்டை உடனே நடக்கிறதுக்கு ஒரு இம்மிடியட் ஃபேக்டர் இருக்கிறது. இப்படி நாம் பார்த்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பை முன்னிறுத்துவதற்கான இம்மிடியட் ஃபேக்டர் எது? இவ்வளவு நாளா பேசல, இப்போது பேசுகிறார்கள்னா அதுக்கு ஒரு இம்மிடியட் ஃபேக்டர் இருக்குது, உடனடி காரணி. கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய சாவுகள், அதுதான் இம்மிடியட் ஃபேக்டர். காலமெல்லாம் மது குடிக்கிறான், சோமபானம் குடிச்சான், சுறாபானம் குடிச்சான், உலகத்துல எல்லாரும் மது குடிக்கிறான், கல்லு குடிக்கிறான். மனிதனுடைய தோன்றிய காலத்திலிருந்தே மனிதனுக்கு மது பழக்கம் இருந்திருக்கிறது. அதனால இதெல்லாம் ஒழிக்க முடியாது, ஒழிக்க முயற்சிக்கவும் வேண்டாம். இது சிலருடைய வாதம்.
ஒழிக்க முடியாது என்பதனால் சட்டப்பூர்வமாக எல்லாவற்றையும் அங்கீகரித்து விட முடியுமா? சாதியை ஒழிக்க முடியாது, சாதியை சட்டப்பூர்வமாக அங்கீகரித்து விட முடியுமா? திருட்டை ஒழிக்க முடியாது, எல்லோரும் திருடலாம் என்று சட்டப்பூர்வமாக அங்கீகரித்து விட முடியுமா? அதுக்கு சட்டம் வேண்டாம், போலீஸ் வேண்டாம், யாருக்கு வலுவா இருக்க திருடுறவன் திருடிட்டு போட்டோம் என்று விட்டுவிட முடியுமா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ குற்றங்கள் சமூகத்தில் நிகழ்கின்றன, எல்லாவற்றையும் ஒழிக்க முடியாது. ஆனால் ஒழிப்பதற்கான தேவை இருக்கிறது, தேவைக்கு ஏற்ப சட்டம் தேவைப்படுகிறது, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான கட்டமைப்பு வசதிகள் தேவைப்படுகின்றன, அதற்கு தேவையான நிதி வேண்டும், இதெல்லாம் இருக்கு. மது பழக்கம் மக்களிடையே இருக்கிறது, எனவே மதுவை ஒழிக்க முடியாது. ஆயிரத்தி 1954 அகில இந்திய அளவில் இது குறித்து ஆய்வு செய்வதற்காக மதுவிலக்கு ஆலோசனை குழு ஒன்று காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே போடப்பட்டு அதிலே சில உறுப்பினர்கள் எல்லாம் பேசுகிற போது ஒருவர் எழுந்து சொன்னாராம், அதெல்லாம் எப்படி நீங்க மதுவை ஒழிக்க முடியும்? மதுவை ஒழிச்சா இந்த சாதாரண வேலையில செய்யறவன்லாம் எப்படி வேலை செய்வான்? கக்கூஸ் கழுவுறனுக்கு மது வேணும், குடிச்சிட்டு தான் வேலை செய்வான். சாக்கடையில இறங்குறவனுக்கு குடிக்காம எப்படி சாக்கடையில இறங்குவான்? குடிச்சிட்டு தான் சாக்கடையில இறங்க முடியும். மரம் ஏறுறவன், மரம் வெட்டுறவன், கடுமையான உடல் உழைப்பு செய்யறவன், இழிவான தொழில்களை செய்யறவன், பிணத்தை சுடுறவன், இவெல்லாம் குடிச்சாதான் வேலை செய்ய முடியும். அதனால் மதுவை ஒழிப்பதற்கு எந்த முயற்சி செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்ரீமன் நாராயணன் என்பவர் தலைமையிலே அந்த குழு அமைக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்கள் இந்த விமர்சனங்களை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். என்ன பேச்சு இது? தேவதாசி முறையை ஒழிக்க கூடாது என்று ஒரு கும்பல் பேசியது. தேவதாசி முறை என்பது ஆண்களின் இச்சைக்கு இந்த தொழிலை செய்வதற்கென்றே சில பெண்கள் பரம்பரையாக செய்து வருகிறார்கள். அம்மாவுடைய மகள், பிள்ளை, இவர்கள் வருமானத்திற்காக, பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு தாசி தொழிலை செய்து வருகிறார்கள். இது ஒழிக்கப்பட வேண்டும், இதற்கு சட்டம் இயற்ற வேண்டும். அப்போ ஒருத்தர் எழுந்துச்சு பேசினான், இதை ஒழிச்சிட்டா குடும்பத்து பெண்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க சில ஆண்களால, எங்க குடும்பத்து பெண்களை எல்லாம் பாதுகாக்கணும்னா இந்த தாசி குலம் இருந்துதான் ஆகணும்னு பேசினான். இப்போ ஒருத்தர் எழுச்சி கேட்டாரு, இவ்வளவு காலம் எங்க சமூகத்தை சார்ந்த பெண்கள் அதை செஞ்சாங்க, கொஞ்ச காலம் உங்க சமூகத்தை சார்ந்த பெண்கள் அதை செய்யட்டும். அப்புறம் தான் வாய மூடிட்டு உட்கார்ந்தான். இதெல்லாம் சமூகத்தில் அவ்வப்போது நடந்திருக்கிற முரண்கள், மோதல்கள். எளிய மக்கள் தானே குடிக்கிறார்கள், குடிக்கட்டும் என்றவன் நினைக்கிறான். உழைக்கிற மக்கள் தானே குடிக்க அடிமையாகிறார்கள், ஆகட்டும் என்றவன் கருதுகிறான். குடி நோயாளிகளாக மாறினால் நமக்கென்ன என்று அவன் நினைக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் சட்டம் வேண்டாம் என்றுதான் சொல்லுவார்கள், மதுவை ஒழிக்க முடியாது என்றுதான் சொல்லுவார்கள். நாம் அப்படி பேச முடியாது. நாம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்று குரல் எழுப்பக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவர்கள். அவன் ஒரு 3வது அடுக்கில் 2வது அடுக்கில் இருக்கிறான். அவனுக்கு கடைநிலை அடுக்கில் இருக்கிற பெருங்குடிகளை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. நாம் கடைசிக்கும் கடைசியாக கிடக்கிறோம். நம்மிலிருந்து எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். எனக்கும் அந்த உரிமை வேண்டும் என்று கேட்கிற அந்த உணர்வு விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமே வர முடியும். இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகளால் மட்டும்தான் அழுத்தமாக பேச முடியும். இதை நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். கள்ளக்குறிச்சியிலே நடந்த அந்த சாவு
எல்லோரையும் போல் நான் போய் நின்று ஒரு அரை மணி நேரம் பார்த்துவிட்டு ஒரு பேட்டியை கொடுத்து விட்டு வரவில்லை. பகல் இரவு என்று 2 நாள் அங்கேயே நான் தங்கியிருந்து ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளேயும் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் சந்தித்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை செவிமெடுத்து கேட்டு அவர்கள் வடித்த கண்ணீரை பார்த்து நெக்குருகி நெஞ்சுருகி அந்த இடத்திலிருந்து நான் அறிவித்ததுதான் சென்னையில் நச்சு சாராய பலிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நச்சு சாராய பலிகளை கண்டித்து போராட்டம் நடத்துகிறது என்றால் ஆளுங்கட்சிக்கும் அந்த கூட்டணி கட்சியாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் முரண் எழும். இது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று அல்ல. தெரியாமல், விவரம் தெரியாமல் நாம் செய்யவில்லை. ஆனால் அப்படி எழுகிற முரணை விட பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணீர் முக்கியமானது. அவர்களுக்கான உணர்வை பிரதிபலிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதில் நமக்கு எந்த சமரசமும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த இந்த 3.5 ஆண்டுகளில் ஆளுங்கட்சி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தி இருக்கிற போராட்டங்கள் எத்தனை மக்களுக்காக போராடுவது என்பது நம்முடைய உரிமை குரல். ஆளுங்கட்சி கூட்டணியிலே நீடிப்பது என்பது தேசிய அளவிலான, மாநில அளவிலான அரசியல் நிலைப்பாடு. அது பெரிய முடிவு, இது சின்ன முடிவு. தேர்தல் கூட்டணி தொடர்பாக நாம் எடுக்கிற நிலைப்பாடு என்பது வேறு. அந்த கூட்டணியிலே நீடிப்பது அல்லது நீடிக்க வேண்டாம் என்று நாம் முடிவெடுப்பது என்பது வேறு. அது மிகப்பெரிய ஒரு முடிவு. அந்த முடிவை நாம் எடுக்கிறோம் சொன்னா அதனால் வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அடுத்த பல 10 ஆண்டுகளுக்கு எப்படி அது நிகழும் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எடுக்க முடியும். அதுதான் தேர்தல் தொடர்பான நிலைப்பாடு, தேர்தல் கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு. ரெண்டும் ஒண்ணு கிடையாது. நாமக்கல்ல போராட்டம் நடத்தணும் காவல்துறையை கண்டித்து, ஓசூர்ல போராட்டம் நடத்தணும் 10,000 பேரை திரட்டி காவல்துறை படுகொலைகளை மூடி மறைக்கிறது என்று கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். திருநெல்வேலியில் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெறுகிற தொடர் படுகொலைகளை கண்டித்து 5000 பேருக்கு மேல் திரட்டி போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். கள்ளக்குறிச்சியிலே ஸ்ரீமதி இந்த மாணவி படுகொலையை கண்டித்து 10,000க்கும் மேற்பட்ட சிறுத்தைகளை திரட்டி போராட்டம் நடத்தி இருக்கிறோம். கள்ளக்குறிச்சி சாவு போராட்டம் நடத்தி இருக்கிறோம். வேங்கவயல் பிரச்சனைக்கு போராட்டம் நடத்தி இருக்கிறோம். ONGC சம்பந்தமான தோழமை கட்சிகள் முன்னின்று ஒருங்கிணைத்த போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறோம். ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக, நமது கூட்டணி தலைமை வகிக்கிற திமுக வருத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதை யூகிக்க முடியாதா? திருமாவளவனால், விடுதலை சிறுத்தைகளால்? மக்கள் நலனா சிறுத்தைகளின் கட்சியின் நலனா என்றால் மக்கள் நலனே பிரதானமானது. அந்த அடிப்படையில் தான் நாம் முடிவுகளை எடுக்கிறோம். கள்ளச்சாராய சாவு நிகழ்ந்தவுடன் அந்த பகுதிக்கு சென்று நான் பார்த்தவுடன் அந்த போராட்டத்தை நான் அறிவித்தேன். பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்ற அந்த மாநாட்டில் தான் செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்த நாளில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறும் என்று நான் அறிவித்தேன். அப்போது கூட இப்படி ஒரு மாநாடு நடத்தினால் அது இப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை யூகிக்க முடியாமல் இல்லை, யூகித்தோம். இதை நம்முடைய கொள்கை பகைவர்கள் ஒரு சாக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதும் நமக்கு தெரியும். இந்த முரணை கூர்மைப்படுத்தி
நமக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலே ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பார்கள் என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் அதற்காக மாநாட்டை நாம் நடத்தாமல் இருக்க முடியாது. நாடு தழுவிய ஒரு பிரச்சனையாக இதை பேசுபடு பொருளாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு கட்சியின் குரலாக இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களின் குரலாக இது ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாநாடு. அதைவிட இது மகளிர் குரலாக ஒலிக்க வேண்டும், பெண்களின் குரலாக ஒலிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதனால்தான் 10ஆம் தேதி பேட்டி கொடுக்கிற போது ஒரு காமன் அப்பீல், ஒரு பொதுவான அறைகூவல் என்று நான் சொன்னேன். அதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் அரசியல் முதிர்ச்சி தேவை, ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி என்பது தேவை. காமன் அப்பீல் ஃபார் ஆல். தமிழ்நாடு அரசியல் எப்படி பிளவுபட்டு கிடக்கிறது என்றால், அதிமுக கூட்டணி அம்மா ஜெயலலிதா இருக்கிற வரையிலும் போட்டோ எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க. அந்த அம்மா போயஸ் தோட்டத்தில் உட்கார்ந்துருக்கும், இவன் எங்கேயோ ஒரு ஒன்றிய செயலாளர் திருமண நிகழ்ச்சியில் இருப்பான், இன்னொரு கூட்டணிக்காரன் வந்து பக்கத்தில் நின்னா ஓட்டம் பிடிச்சிருவாங்க. போட்டோ பிடிக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது. அந்த கூட்டணி கட்சிக்காரன் வராயா, ஓடு 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 வண்டி எடுத்துட்டு. இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டு அரசியலிலே எந்த கூட்டணியிலும் இருக்கலாம். நண்பர்களாக ஒருவருக்கொருவர் கை கொடுத்து கைகுலுக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த முதிர்ச்சியான கலாச்சாரம் ஏன் தமிழக அரசியலில் இல்லை? அதுதான் பிரச்சனை. காமன் அப்பீல் பிரச்சனை அல்ல. ஏற்கனவே இங்கு ஊறி கிடக்கிற இந்த மோசமான கலாச்சாரம் தான் அதற்கு காரணம். திமுக கூட்டணியில் இருந்தா அதிமுக கூட்டணிக்காரங்கள்ட்ட பேசக்கூடாது என்கிற ஒரு எஸ்டாபிளிஷ்ட் கல்ச்சர், நிலைநிறுத்தப்பட்ட ஒரு கலாச்சார போக்குதான் இந்த விவாதங்களுக்கு காரணம். அந்த முதிர்ச்சி இருந்தா அதனால என்ன தப்பு? திருமாவளவன் காமன் அப்பீல் விட்டார், ரைட். ஒரே மேடையில் பேசணுங்கிறார். ஏன் பேசணுங்கிறார்? இது மிக மோசமான ஆபத்தை தேசத்திற்கு, மனித வளத்திற்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. என்ன கேள்வியை நான் எழுப்பினேன்? மதுவிலக்கிலே திமுகவுக்கு உடன்பாடு இருக்கிறது, அதிமுகவுக்கு உடன்பாடு இருக்கிறது, காங்கிரசுக்கு உடன்பாடு இருக்கிறது, அது காந்தியின் உயிர் மூச்சு கொள்கை. கம்யூனிஸ்டுகளுக்கு உடன்பாடு இருக்கிறது, பாமகவுக்கும் உடன்பாடு இருக்கிறது, மதிமுகவுக்கு உடன்பாடு இருக்கிறது, முஸ்லிம் லீக் மனிதநேய மக்கள் கட்சிக்கு உடன்பாடு இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் உடன்பாடு இருக்கிறது. எல்லோரும் மதுவிலக்கை ஆதரிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஏன் மதுக்கடைகள் திறந்திருக்கின்றன? இது என்னுடைய கேள்வி. இந்த அடிப்படையில் யாராவது டிபேட் பண்றாங்களா? சேட்டலைட் சேனல்ல இந்த டிபேட் நடக்குதா? இந்த அடிப்படையில் யூடியூப் சேனல்ல யாராவது கருத்து சொல்றாங்களா? கம்ப்ளீட்டா டைவர்ட் பண்றாங்க, அப்படியே திசை திருப்புகிறார்கள், மடைமாற்றம் செய்கிறார்கள். நான் எழுப்பிய இந்த கேள்விக்கு யார் பதில் சொன்னது? இந்த விவாதத்திற்கு யார் விடை சொல்வது? அல்லது விவாதத்திற்கு யார் தயார்? எல்லாரும் ஒரே கருத்து சொல்றோம். ஏன் அப்புறம் மதுக்கடைகள் திறந்திருக்கு? மதுவிலக்கை ஏன் நடைமுறைப்படுத்த முடியவில்லை? எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுப்போம். ஆனால் ஒட்டுமொத்தமாக திருமாவளவன் அதிமுகவுக்கு அழைப்பு, திமுக கூட்டணி டமால், படார், உடைஞ்சது, நொறுங்கியது. திருமாவளவனுக்கு ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்கு. எத்தனை நாள் நீங்க இதை பேசுவீங்க பாப்போம். நானும் அமைதியா இருந்தேன். அவங்களா ஒரு ஹைப்பை உருவாக்கிட்டு அப்புறம் திருமாவளவன் போய் பொத்துன்னு விழுந்துட்டாருங்கிறான். நீ மேல போய் பொத்துன்னு கீழே விழுந்துட்ட, நான் நிக்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன். நான் உன்னை இப்படி பேச சொன்னா? உங்களை இப்படி நான் பேச சொன்னா? அல்லது உங்களுக்கு யாருக்காவது நான் இப்படி ஏதாவது கருத்து கொடுத்தனா, இன்புட் கொடுத்தனா? மீடியா ஹைப், அவனுக்கு அவன் ஒரு இமேஜினரி கற்பனையில ஆர்குமெண்ட்.
இதுக்காக தான் காய் நகர்த்துறாரு, இதுக்காக தான் காய், எந்த காயின்னு தெரியல, ஏதோ காய் நகர்த்துறார், காய் நகர்த்துகிறார். அரசியல் முதிர்ச்சி என்பது இங்கே அனைத்து தரப்பாரும் ஒருங்கிணைந்து சேர வேண்டிய இடத்தில், செயல்பட வேண்டிய இடத்தில் செயல்படுவதற்கான ஒரு அரசியல் முதிர்ச்சி இங்கே குறைபாடாக இருக்கிறது. அதுதான் முக்கியம். எல்லா நேரத்திலும் இங்கே எலக்டோரல் கால்குலேஷன் போடக்கூடாது. 25-12 மாசம் இருக்குது, இதுல அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாசம் இருக்குது, அதுல ஒரு ஏப்ரல் 4 மாசம் இருக்குது, 12, 7, 19 மாசம் இடைவெளி இருக்கு தேர்தலுக்கு. 18, 19 மாசம் இடைவெளி இருக்குது. முன்னாடியே இப்படி ஒரு சூட்டை கிளப்பி விடுதலை சிறுத்தைகளை அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றிட்டு எங்க அஜெண்டா முடிஞ்சுது, திருமாவளவன் நடுத்தெருவுக்கு வந்துட்டாரு, அவ்வளவுதான், முடிஞ்சுது. தோழர்களே, நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். நான் அப்படி அழைப்பு விடுத்ததில் எந்த தவறும் இல்லை, ஏனென்றால் எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. டங் ஸ்லிப் ஆயிருச்சு அப்படிலாம் நாங்க சொல்லல, எதேச்சியா அப்படியே ஃப்ளோல சொல்லிட்டோம் அப்படிலாம் கிடையாது. மைண்ட்ல அந்த கான்செப்ட் இருக்கிறதுனால தான் அது வருது, அந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருப்பதனால தான் அந்த வார்த்தை வருகிறது. நோக்கங்கள் உள்நோக்கம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து நம்ம செயல்பட்டால் என்ன தப்பு? மது ஒழிப்புக்காகத்தானே அழைக்கிறோம். அந்த பேட்டியில அடுத்த வார்த்தையை என்ன சொல்றேன்னா, இதை எலெக்ஷனோட முடிச்சு போடாதீங்க, தேர்தல் நிலைப்பாடு வேறு, மது ஒழிப்புக்கான களம் வேறு. அடுத்த வார்த்தையை சொல்றேன், அதை யாருமே பார்க்கல, எல்லாம் இந்த நுனிப்புல் மேயிறது. இந்த கார்டு பார்த்துட்டு உடனே கருத்து சொல்றது, கார்டு போடுறவன் அவன் இஷ்டத்துக்கு கார்டு போடுறது. ஆகவே கள்ளக்குறிச்சி சாவு இம்மீடியட் ஃபேக்டராய், உடனடி காரணியாக இருந்ததால் நாம் மது ஒழிப்பு மாநாட்டுக்கான அறிவிப்பை செய்தோம், அவ்வளவுதான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடியும் அதுதான் கான்செப்ட், இதுக்கு பின்னாடியும் அதுதான் கான்செப்ட். உடனே இவங்க மூடிடுவாங்கன்னு நான் நம்பல. மூடுவாங்க அல்லது மூடல அது வேற விஷயம். இந்த பிரச்சனையை நம்ம அப்படியே விட்டுருவோம்னு யாரும் நினைக்க வேண்டாம். இது காந்தி இயக்கம் எப்படி தொடர் பிரச்சாரத்தை மேற்கொண்டதோ, பெரியார் இயக்கம் எப்படி தொடர் பரப்புரைகளை மேற்கொண்டதோ, அப்படி சிறுத்தைகள் இயக்கம் இதை தொடர் பரப்புரைகளாக மக்களிடத்தில் கொண்டு செல்லும். மூணு மாசம் தான் நம்ம எலக்டோரல் கான்சியஸோட இருக்கணும், மற்ற நேரம்லாம் சோசியல் கான்சியஸோட இருக்கணும். அப்ப இதுல சாதிக்க முடியுமா? இது உங்களுக்கு பெரிய எஃபெக்டை உருவாக்கும். நீ கமிட்டட் டு த பீப்புள்னா, ஜனங்களோட நீ ரொம்ப நெருக்கமா இருக்கிற, ஜனங்களோட நீ அவங்க குரலை பிரதிபலிக்கிற, ஜனங்கள் உணர்வை நீ பிரதிபலிக்கிறன்னு சொன்னா ஒருபோதும் மக்கள் நம்மை கைவிட்டு விட மாட்டார்கள். நான் தான் ரவுடி, நான் தான் ரவுடின்னு வடிவேல் சொல்ற மாதிரி, நான் தான் அடுத்த முதல்வர், நான் தான் அடுத்த முதல்வர் நம்ம சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்முடைய களமும் நம்முடைய செயலும் தான் நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தும். பொதுமக்களே பேசுவாங்க, ஏன் இவன் சொல்றான் அவன் சொல்றான், ஏன் திருமாவளவன் வரக்கூடாதா என்று மக்கள் பேசட்டும். யார் யாரோ அந்த பீடத்திற்கு ஆசைப்படுகிற போது திருமாவளவன் அந்த இடத்தில் அமர்ந்தால் என்ன என்று உழைக்கிற மக்கள் சொல்லட்டும், வாக்காளர்கள் சொல்லட்டும். அதுக்கு நீங்க ஊடகத்தை நம்பி இருக்கிறதோ அல்லது மற்றவர்களை நம்பி இருக்கிறதோ பயன்படாது. எப்போதும் மக்களோடு இருப்பதுதான் பயன்படும். மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசுவது என்பதுதான் பயன்படும். இன்னைக்கு 2 நாளா அப்படியே புரட்டி திரிக்கிறான். என்ன திரிக்கிறான்னா, நம்ம கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன், அவர் தான் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம். திருமாவளவன் அவர் தான் இயக்கி கொண்டிருக்கிறார், அவர் தான் இயக்குனர். திருமாவளவன் ஹீரோவா நடிச்சு
அந்த படத்தை இயக்குற அளவுக்கு இன்னும் யாருக்கும் தகுதி இல்லை. அப்படிதான் நான் சொல்லுவேன். என்னை இயக்குவதற்கான இயக்குனர்கள் இங்கே யாரும் இல்லை. அவர் நல்லெண்ணத்தோடு இந்த கட்சியில் வந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு நினைச்சிருந்தா வேற எந்த கட்சியிலும் போய் சேர முடியும். அவரை நான் முதல்ல பார்க்கிற போது, அவருடைய அலுவலகத்தில் பார்க்கிற போது எனக்கு வியப்பா இருந்தது. என்ன வியப்புனா, ஒரு பக்கம் காந்தி சிலை, இன்னொரு பக்கம் அம்பேத்கர் சிலை வச்சிருந்தார். காந்தி சிலையும் அம்பேத்கர் சிலையும் ஒரு இடத்துல இருக்காது. ஏன்னா ரெண்டு பேரும் அப்படி ஒரு கான்ட்ராடிக்ஷன் உள்ள தேசிய தலைவர்கள். காந்தின்னா அம்பேத்கருக்கு பிடிக்காது, அம்பேத்கர்னா காந்திக்கு பிடிக்காது. இது என்ன இவ்வளவு பெரிய முரணா இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். அப்புறம் அவருடைய அலுவலகங்கள்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள் வச்சிருந்தார். நாம வந்து இப்ப பேசக்கூடிய அந்த முகப்புரை இருக்கு இல்லையா, அந்த முகப்புரையை அவர் ஃப்ரேம் பண்ணி எல்லா இடங்களையும் வச்சிருந்தார். எந்த தலித் இயக்கத்தோடு அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. முதல்ல நான் பார்க்கிற போதே, அதற்கு முன்பே அவருக்கு அம்பேத்கரை பிடித்திருந்தது. காந்தியின் சமதர்ம கோட்பாடும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சாதிய ஒழிப்பு கோட்பாட்டிலும் அவருக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது. நான் கேட்டேன், என்னங்க இதை பார்த்தவொன்னே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா வச்சிருக்கிறீங்க? நாங்கள் காந்தியை வந்து எங்கேயுமே பயன்படுத்துறது இல்லை, நாங்கள் வைக்கிறது இல்லை, அம்பேத்கரை வைக்கிறவங்க யாரும் காந்தியை வைக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேன், நான் பாலிட்டிக்ஸில் ரொம்ப ஈடுபாடு, எனக்கு காந்தியும் பிடிக்கும் அம்பேத்கரையும் பிடிக்கும். காந்தியை பிடிக்கிறவங்க அம்பேத்கர் பேரையே சொல்ல மாட்டாங்க. சாதியவாதிகள் அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர், தலித் அல்லாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் கூட நீங்க அம்பேத்கர் படத்தை பார்க்க முடியாது. தலித் அல்லாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் கூட அம்பேத்கர் படத்தை பார்க்க முடியாது. ரோடு அகலப்படுத்துறாங்கன்ட்டு தைலாபுரத்தில் 3 சிலையை வச்சாங்க, அதில் அம்பேத்கர் சிலையும் வச்சாங்க. நான் போய் திறந்தேன். அவர் கொஞ்சம் அம்பேத்கர் மீது உள்ளபடியே பற்றுதல் கொண்டவர் தான். யாரு? மருத்துவர். அம்பேத்கர் கொள்கையை பேசியவர் தான், இல்லை நாம சொல்லலை. அம்பேத்கர் சிலைகளை திறந்தவர் தான். அதனால தான் நாங்கள் பாராட்டணும். தமிழ் குடிதாங்கி என்கிற பட்டத்தை கொடுத்து அவரை சிறப்பு செய்து உயரிய பீடத்தில் அமர்த்தி இந்த மக்களிடத்தில் இவரை ஆதி திராவிடர்களின் பகைவராக பார்க்க வேண்டாம், இவருக்கும் சமூக நீதி பார்வை உண்டு, வன்னியர் சமூகம் என்கிற ஒரு உழைக்கும் வர்க்கத்தின் சமூக நீதிக்காக, இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நடத்தியவர், பெரியார் வழியில் வந்தவர், அம்பேத்கர் கொள்கையும் ஏற்றுக்கொண்டவர். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக தலித் ஒருவரை சட்டப்பூர்வமாக பைலா அடிப்படையிலே நியமனம் செய்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர் அவர். அதை நாங்கள் பாராட்டினோம். அம்பேத்கர் சிலைகளை ஆங்காங்கே நிறுவினார், அதை நாங்கள் பாராட்டினோம். குடிதாங்கி என்கிற இடத்திலே பிணத்தை எடுத்து செல்வதற்கு அங்கே சென்றபோது சொந்த சமூகத்து மக்களாலேயே அவர் அவமானப்படுத்தப்பட்டார். அதனால்தான் தமிழ் குடிதாங்கி என்கிற பட்டத்தை மேலூருக்கு வரவழைத்து மதுரை மாவட்டத்தில் 1991 அவருக்கு நாங்கள் அந்த விருதினை வழங்கினோம். இதெல்லாம் நாங்கள் அங்கீகரிச்சிருக்கிறோம். அம்பேத்கர் சுடர் விருதினை வழங்கி அங்கீகரித்திருக்கிறோம். திருமாவளவனை எந்த வகையில் நீங்கள் அங்கீகரித்தீர்கள்? அவதூறு பரப்பப்பட்டது. நாட்டில் நடக்கிற காதலுக்கு திருமாவளவன் தான் காரணம், காதல் திருமணங்களுக்கு திருமாவளவன் தான் காரணம். அது உண்மையான காதல் இல்லை, நாடக காதல். இவனை ஏன் இன்னும் உயிரோடு விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று பெரியார் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை இந்த மண்ணிலே உருவாக்கினார். பெரியார் பெயரை சொன்ன மருத்துவர் ராமதாஸ் தலித் அல்லாதார் இயக்கத்தை உருவாக்கினார். பிராமின் நான் பிராமின் என்பதுதான் இதற்கு முன்பு இருந்த அரசியல். தமிழ்நாட்டிலே தலித் நான் தலித் என்கிற ஒரு அரசியலை முதலில் இந்தியாவிலேயே ஒரு மாநில அரசியலில் விதைத்தவர், தலித் வெறுப்பை விதைத்தவர். அதனால்தான் அவரோட சேர முடியாதுன்னு நம்ம சொல்றோம். அவருடைய உள்ளீடான நோக்கம் என்பது மிகவும் ஆபத்தானதாக இருந்ததை மிக காலம் கடந்து நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அம்பேத்கர் சிலையை வைத்திருக்கிறார், அம்பேத்கர் படத்தை வைத்திருக்கிறார். அவருக்கும் நமக்குமான நட்பு மேலோங்கிய நிலையிலே
நான் இந்த இயக்கத்தில் சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக என்னை ஒப்படைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் வெளிப்படையாக தன்னை இணைத்துக் கொண்டார். அவருக்கு ஒரு நல்லெண்ணம் இருக்கு. இந்த கட்சி பெரிய கட்சியா வரணும், ஆட்சிக்கு வரணும், முதல்ல ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறணுங்கிற ஒரு நல்லெண்ணம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனால் ஏதோ ஒரு கட்சிக்குள்ள 2 குரூப்பா இருக்கு, ஒருத்தர் இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க, இதுக்கு ஒரு ஸ்டோரி. இந்த ஊடகங்களுடைய சதி வேலைகள். நான் கள்ளக்குறிச்சி போனது தன்னியல்பா போனேன். ஆர்ப்பாட்டம் நடத்தினது தோழர்கள்ட்ட யார்கிட்ட கலந்து பேசல, நானா அறிவித்தேன். மாநாட்டை அறிவித்தது அந்த மேடையில் எக்ஸ்டம்போரா பேசும்போது நான் சொன்னேன். ரவிக்குமார்கிட்டையோ அல்லது சிந்தனை செல்வன்கிட்டையோ அல்லது வேறு முன்னணி பொறுப்பாளர்கிட்டையோ நான் யார்ட்டையும் பேசலை. ஆனால் இந்த பிரச்சனையை இப்படி இருந்து மாநாடா நடத்தி இப்படி ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஆதவ் அர்ஜுன் தான் ஐடியா கொடுத்தாரு. எப்படிலாம் கற்பனை பாருங்க. இது சமூக ஊடகங்களில் வர்றது நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அவர் ஏதோ பண்றாரு அப்படிங்கிறார்ல, நல்லெண்ணத்தோடு ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களுக்காக இன்றைக்கு போராடுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதிலே நான் திருமாவளவன் தலைமையை ஏற்று செயல்பட விரும்புகிறேன் என்று அவர் முன்வந்தார் என்பதுதான் உண்மை. அவங்களுக்கு என்னன்னா, ஏன் இவர் போய் ஒரு அதிமுகவில் சேர்ந்திருக்கலாமே, காங்கிரஸில் சேர்ந்திருக்கலாமே, திமுகவிலே நீடிச்சிருக்கலாமே, இப்படிலாம் போய் விடுதலை சிறுத்தைகளோடு சேர்றதுனால திருமாவளவனை நம்ம ஒரு சாதி கட்சின்னு பிராண்ட் பண்ண முடியாமல் போகுதே. அவர் ஆதவ் அர்ஜுன் தான் பேர் வச்சிருக்கிறார், இவனுனா அர்ஜுன் ரெட்டின்னு எழுதுறானு சேர்த்து. அவர் ஒரு இடத்துலையும் சாதி பேரை சொன்னது கிடையாது. அவனு கண்டுபிடிக்கிறானோ போட்டு பூத கண்ணாடி வச்சு. அவர் வளர்ந்த முறை அவர் வாழ்ந்த முறை, கற்ற முறை எல்லாம் பேசியிருக்காரு. ஒரு நாள் எனக்கு சாதிய வட்டமே எனக்கு நட்பு கிடையாது, உறவே கிடையாது, அந்த சாதியாரோட எனக்கு நெருக்க கிடையாது. அப்படி ஒரு உணர்வே எனக்கு இதுவரையிலும் வந்தது இல்லை. அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். எந்த சாதி சங்கத்தோடு அவருக்கு தொடர்பு கிடையாது, சாதியவாதிகளோடு தொடர்பு கிடையாது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். தோழர்களே, மது ஒழிப்பு மாநாடு என்பது, போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு என்பது மக்கள் நலனில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இது யாரும் திட்டம் போட்டு கொடுத்து அறிவிக்கப்பட்ட ஒன்று அல்ல. 2 கோரிக்கைகள் தான். ஒன்று, தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு. இரண்டாவது, தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை. ஏன் தேசிய அளவில் சொல்ற அப்படின்னா, காந்தியே தேசிய கொள்கையை பேசியிருக்கிறார். நேஷனல் பாலிசி ஆன் ப்ரொஹிபிஷன் தேசிய கொள்கையை பேசியிருக்கிறார். அண்ணா தேசிய கொள்கையை பேசியிருக்கிறார். ஆர்டிகிள் 47 யார் கொடுத்தது? புரட்சியாளர் அம்பேத்கர். அம்பேத்கர் தேசிய கொள்கையை பேசுகிறார். நாம் அம்பேத்கரின் பிள்ளைகள், அதனால் தேசிய கொள்கையை கேட்கிறோம். இங்கே எப்படி திருச்சி பேசுறாங்கன்னா, நாம ஸ்டாலினை தாங்கி பிடிக்கிறோமா, இதுக்கெல்லாம் ஸ்டாலின் காரணம் இல்லை, முதலமைச்சர் காரணம் இல்லை, அவனுங்க டைவர்ட் பண்ணி பிஜேபி அரசுக்கு எதிராக நாம பேசுறோமா? நோ. இது 2 பெர்செப்ஷன். ஒன்று, நாங்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டு மாநிலத்தில் மதுக்கடைகளை மூடுங்க. உடனே மூட முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூடுங்க. கடைகளை மட்டும் மூணா போதாது, உங்களுடைய மார்க்கெட்டிங் டார்கெட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைச்சிட்டு வாங்க. 45,000 கோடியா, அதை 40,000 கோடியா குறைச்சிங்க. விலை போகாத சரக்கு விற்காத கடைகளை மூடி அர்த்தம் கிடையாது. நல்லா சரக்கு விற்கிற கடையை மூடணும். அப்படின்னா உற்பத்தியை நீ குறைக்கணும். எந்தெந்த ஆலைகள்ல இருந்து எத்தனை லட்சம் கேசஸ் நீ பாட்டில் வாங்குறியோ அதெல்லாம் குறைக்கணும். ஏன்பா, இனிமே நீ ஒரு 2000 பாட்டில் அனுப்பிச்சிருந்த, இப்போ நீ ஒரு 1000 பாட்டில் கொடுத்தா போதும். அப்போ அவன் உற்பத்தியை குறைப்பான். இனிமே ஒரு 850 பாட்டில் வந்தா போதும், அவன் உற்பத்தியை குறைப்பான். அவன் உற்பத்தியை குறைக்கிறான்னா கொஞ்சம் கொஞ்சமா வேலைகளில் தொழிலாளர்கள் பூரா வெளியேற்றுவான். அப்படிதான் அது மூட முடியும், ஒரே நாளில் மூட முடியாது. ஏன்னா மதுபான ஆலைகளுக்கு பல 100 ஏக்கர் நிலம் பிடிச்சு
அதுக்கு பெரிய பிளான்ட் கட்டி அதுக்கு எக்கச்சக்கமான மெஷினரிஸ் கொண்டு வந்து போட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி ஆயிரக்கணக்கான கோடியை அதில் முதலீடு செய்து ஏராளமான தொழிலாளர்களை அதிகாரிகளை எல்லாம் கொண்டு வந்து வேலைக்கு நியமனம் பண்ணி அதுக்கு வந்து வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் நிறைய இறக்குமதி செய்து ஸ்பிரிட் எல்லாம் மொத்தமாக இங்கே கிடைக்கும்னு சொல்ல முடியாது, இறக்குமதி செய்யணும். இப்படி பெரிய வேலை அது. ஒவ்வொரு கம்பெனியும் அப்படி பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆயிரக்கணக்கான கோடி பேங்க்ல லோனு. ஒரே நேரத்தில் ஒருத்தரால மொத்தமாக அவன் சொந்த பணத்தை போட்டு எந்த தொழிலையும் தொடங்க முடியாது. சொந்த பணம் அந்த அளவுக்கு யார்கிட்ட இருக்காது, எல்லாமே பிளாக்ல வச்சிருப்பான். பிளாக் பணத்தை போட்டு நீ கம்பெனி தொடங்க முடியாது. நீ வந்து ஒயிட்ல காட்டணும் பணத்தை. ஒயிட்ல காட்டணும்னு நீ பேங்க்ல லோன் வாங்கணும். பேங்க்ல லோன் வாங்கினா நீ மொத்தத்தில் திரும்ப திரும்ப அடைக்கணும். இத்தனை ஆயிரம் கோடி லோன், அந்த பணத்தை எல்லாம் நீ திரும்ப அடைக்கணும். திரும்ப அடைக்கணும்னா அதுக்கு வருமானம் வரணும். வருமானம் வரணும்னா அவ்வளவு பொருள் அவன் விற்பனை பண்ணணும். ஒரு பெரிய ப்ராசஸ் இது. அதனால நீ ஒரே நாளில் மூட முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூடணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா முழு மதுவிலக்கு தான் நம்முடைய கோரிக்கை. 2 வருஷம் ஆகுமா, 2 வருஷத்துல மூடுங்க. இல்ல இதுக்கு 5 வருஷம் ஆகும், மீண்டும் எங்களுக்கு ஆட்சி கொடுத்தாதான் அதை நாங்கள் நிறுத்த முடியும் அப்படின்னா அது கால அட்டவணையை அறிவிங்க. கால அட்டவணையை அறிவிக்க வேண்டும் நம்முடைய கோரிக்கை. எப்ப மூட போறீங்க, எந்தெந்த ஆண்டுக்குள்ள எவ்வளவு கடைகளை மூட போறீங்க, உங்களுடைய விற்பனை இலக்கை நீங்க குறைக்க போறீங்க, அதை கால அட்டவணையை வெளியிடுங்கள். இந்த கோரிக்கை மனுவிலே இருக்கு. முதலமைச்சர் சந்திச்சு கொடுத்த கோரிக்கை மனுவிலே இருக்கு. கால அட்டவணையை வெளியிடுங்கள். 4 கோரிக்கைகள் வச்சிருக்கிறோம். இதெல்லாம் பத்திரிகைகளை கண்ணாபண்ணான்னு எழுதுறதுனால உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ரொம்ப கண்ணாபண்ணாரு. ஆணைவெடி வெடிக்க போறாருன்னு பார்த்தோம், புஷ்வானம் ஆகி போச்சு. இதெல்லாம் உங்க கற்பனை. நான் ஆணைவெடி வெடிப்பேன்னு சொன்னேன்னா நீ ஏன் வெடிப்பேன்னு எடுத்து வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருந்த? உன்னை யார் அதை எடுத்து வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தது? தமிழ்நாடு அரசே மதுக்கடைகளை முற்றிலுமாக மூடுவதற்கான கால அட்டவணையை அறிவிப்பு செய். முதல்வர் கொடுத்த கோரிக்கை மனு. போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு பரப்புரையில் உன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பாழாய் போயிடும், உன் பொண்டாட்டி நடுத்தருவில் நிற்பா, நீ செத்து போயிட்டுனாக்க இந்த குடும்பத்தை யாரு பார்ப்பாங்க, எல்லாம் கையேந்தி பிச்சை எடுக்கிறதா, வேண்டாம் சாமின்னு அவங்க போய் சொல்லட்டும். பரப்புரையில் ஈடுபடுத்த குடி போதை நோயாளிகளுக்கு, குடி மற்றும் போதைப் பொருள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் மறுவாழ்வளிக்கவும் ஏற்பாடு செய். என்னது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு உனக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை. டி அடிக்ஷன் சென்டர் கிடையாது, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கிடையாது. டி அடிக்ஷன் சென்டர்னா என்னன்னா, இந்த மதுவை குடிக்கணும் 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 அவனுக்கு வந்து எந்த நேரமும் ஒரு வெறி ஏற்பட்டுட்டே இருக்கும். அதை மெல்ல 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 அந்த வேட்கையை குறைக்கணும். அதுக்கு டீடாக்சின், அது வந்து உடம்புல ரத்தத்தில் அந்த ஆல்கஹால்லாம் கலந்துரும். அந்த ஆல்கஹாலை வெளியேற்றுற மருந்து கொடுப்பாங்க. அது யூரின் வழியா மலஜலத்தின் வழியா அது வெளியேறும். பிரெயின் வந்து அதையே கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் தூங்கி எழுந்த உடனே தண்ணி அடிச்சா தேவலாங்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து அடிக்ஷன், அதுதான் அடிக்ஷன். இப்போ நம்ம மருத்துவர் சிவராமன் பேசும்போது சோஷியல் ட்ரிங்கர்னு சொன்னார். சோஷியல் ட்ரிங்கர்னா பார்ட்டி நேரத்தில் குடிக்கிறது, பர்த்டே பார்ட்டியில் குடிக்கிறது, திருமண விழாக்களில் குடிக்கிறது, டூர் போனால் குடிக்கிறது, 10 பேர் சேர்ந்தா குடிக்கிறது, அப்புறம் விட்டுருவாங்க, மற்ற வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. எப்பயாவது குடிக்கிறது, அதுக்கு பேர் சோஷியல் ட்ரிங்கர். அதுதான் அடிக்ஷன் கொண்டு போய் விடுறது. நான் ஒன்றும் செலவு பண்ணலாம் குடிக்கலாமா, என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான். முதல்ல சும்மா பீர் தான் தொட்டு பார்த்தேன். இந்த பீர் தொடுறன்னா நரகத்தில் கால் வைக்கிறேன்னு அர்த்தம். வழுக்கு பாறையில் கால் வைக்கிற மாதிரி. என் சொந்த காசை போட்டு நான் குடிக்கல, என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான். இது மிக மோசமான ஒரு சாக்கு. இதுதான் உன்னை கொண்டு போய் அழுத்தம், வழுக்கு பாறையில் கொண்டு போய் நிறுத்தம். பாட்டில ஓபன் பண்ணும் போது ஒவ்வொரு முறையும் நீ உன் பொண்டாட்டியை நினைச்சு பார்க்கணும், உன் பிள்ளையை நினைச்சு பார்க்கணும், உன் குடும்பத்தை நினைச்சு பார்க்கணும். பாட்டில ஓபன் பண்ற ஒவ்வொரு நேரமும் நீ உன் மனைவி பிள்ளைகளை நினைத்து பார்த்து அதை தொடக்கூடாது என்ற உறுதியை எடுக்க வேண்டும். அதுக்கு டி அடிக்ஷன் 45,000 கோடி ரூபாய் வருமானம் வருகிற போது அதிலே ஒரு 10,000 கோடி அல்லது 5,000 கோடி அல்லது 2,000 கோடி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் டி அடிக்ஷன் சென்டர் வைங்க. கவுன்சிலிங் கொடுக்கிறதுக்கான சைக்கியாட்ரிஸ்ட் வைங்க, சைக்காலஜிஸ்ட் வைங்க, அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க.
மனநோய் தான் மிக முக்கியமானது இருக்கிற நோய்கள். உலகளவில் ஒரு பழமொழி இருக்கு, எல்லா மனிதர்களுமே மனநோயாளிகள் தான். குறிப்பிட்ட தொகையை எடுத்து ரீஹாபிலிட்டேஷன் என்ன தெரியுமா? மறுவாழ்வு. மறுவாழ்வுனா என்ன? அவன் அவனுடைய பர்சனாலிட்டியை லூஸ் பண்ணியிருப்பான். தினம் காலையில் எழுந்திருக்கணும், குளிக்கணும், பல்ல விளக்கணும், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், இன்னைக்கு என்ன வேலையை அந்த வேலையை நோக்கி போகணும் அப்படிங்கிறது ஒரு பர்சனாலிட்டி. ஆனால் தண்ணி அடிச்சிட்டான்னா அவனுக்கு குளிக்க தோணாது, எழுந்திருக்க தோணாது, பல்லு விளக்க தோணாது, சாப்பிட தோணாது, என்ன வேலைன்னு தெரியாது, அவனுக்கு எந்த டே டு டே ப்ரோக்ராம் இருக்காது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்காது, அவனுக்கு எந்த டார்கெட்டும் இருக்காது, எய்மும் இருக்காது. நோக்கமற்ற பையன்வாங்க, அவனுக்கு எய்ம்லெஸ் மேன் அர்த்தம். சும்மா கிடப்பான். அப்போ அவனுக்கு மறுபடியும் என்ன தோணும்? குடிக்கணும்னு தோணும். மறுபடியும் என்ன தோணும்? குடிக்கணும்னு தோணும். அவனுடைய பர்சனாலிட்டி லூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவனை மறுபடியும் அந்த பழக்கத்திற்கு கொண்டு வருகிற பயிற்சி முறை இருக்கிறதே, அதற்கு பேர் தான் ரீஹாபிலிட்டேஷன். அதுக்குன்னு ஒரு சென்டர். அதை ஏன் அரசாங்கம் ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் திறக்கக்கூடாது? என்ஜிஓக்கள் வச்சிருக்காங்க இல்லையா? ஏன் அரசாங்கம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வைக்கக்கூடாது? டி அடிக்ஷன் சென்டர் வைக்கக்கூடாது? அரசாங்கம்னா திமுக அரசாங்கம் அர்த்தம் கிடையாது. தமிழ்நாடு அரசு அரசாங்கம்னா பிஜேபி அரசாங்கம் அர்த்தம் இல்லை. சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட். அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் இது ஸ்டேட் பாலிசி அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு என்று காந்தி பேசி இருக்கிறார். ஜாதியால ராஜாஜி ஒரு பிராமணர் தான், பை காஸ்ட். ராஜாஜி இஸ் எ பிராமின். இங்க முனிசிபாலிட்டி கமிஷனராக இருந்தார், சேர்மனாக இருந்தார். 1930களில் 37 நினைக்கிறேன். அப்பவே தமிழ்நாட்டில் முதல்ல புரோஹிபிஷன் என்கிற மது விலக்கை நடைமுறைப்படுத்திய முதல் அரசியல் தலைவர் ராஜகோபாலாச்சாரியார். அதான் தோழர் ரவிக்குமார் பேசும்போது சொன்னார், இந்த மாநாட்டை சேலத்தில் தான் நடத்தி இருக்கணும், அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. ராஜாஜி பிறந்த ஊர் இந்த ஊர். ராஜாஜி நகராட்சி மன்ற தலைவர், நகர்மன்ற தலைவராக இருந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி அப்ப இருந்தது. அப்ப தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படல. எல்லா இடங்கள்லையும் அரசு சாராயம் கிடைச்சது. அதை கூடாது என்று சொன்ன முதல் தலைவர் ராஜாஜி என்பது வரலாறு. ஒரு பிராமணர் குடிக்கிறாங்கன்னு அவர் சொன்னாரு. யாரு குடிச்சிருந்திருப்பா? அப்பவும் உடல் உழைப்பு சமூகம் தானே குடிக்கிறது. ஸ்ட்ரிக்டா இருந்தார், உறுதியா இருந்தார். அம்பேத்கர் பேசினாருங்கிறது வேற, ரெட்டமலை சீனிவாசன் பேசினார் என்பது வேறு, பண்டிதர் அயோத்திதாசர் பேசினார் என்பது வேறு. ஆனால் ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்த ராஜகோபால் ஆச்சாரியார் என்கிற ராஜாஜி மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதிலே உறுதியாக இருந்தார். பேரறிஞர் அண்ணா உறுதியாக இருந்தார். அதைத்தான் முதல்வர்கிட்ட கொடுத்த மனுவில் கோட் பண்ணியிருக்கோம், மேற்கோள் காட்டியிருக்கிறோம். அண்ணா சொன்ன தேசிய மதுவிலக்கு கொள்கையை மீண்டும் திமுக வலியுறுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய கோரிக்கை. இதான் 2வது கோரிக்கை. திருமாவளவன் சொல்லுகிற தேசிய மதுவிலக்கு கொள்கை அல்ல, அண்ணா சொன்ன தேசிய மதுவிலக்கு கொள்கையை. அங்கதான் ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிற புள்ளி வருகிறது. திமுக அரசு என்பது வேறு, திமுக கட்சி என்பது வேறு. இந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகிற கருத்தோடு உடன்படுகிறது, நாங்களும் வருகிறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு. இதுல அவங்க இறங்கி வந்தாங்களா, நாம இறங்கி போனோமா? 2 பேரும் நேர்கோட்டில் பயணப்படுறோம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப அதிமுகவுக்கு கொடுப்பீங்களான்றான். இப்ப நான் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தா அரசியல் தெரியாம நான் செயல்படுறேன்னு ஆயிரும். முதல்ல சொன்னேன், திமுக உடன்பட்டு அறிவிப்பு செய்து விட்டது. எழுத்துப்பூர்வமாக நாம யாருக்கு எந்த கட்சிக்கும் அழைப்பு கொடுக்கல, ஒரு பொதுவான அறைகூவல் தான். கொடுத்த கோரிக்கை மனுவில் இந்த தேசிய மதுவிலக்கு கொள்கை தொடர்பாக நீங்க பேசணும். தமிழ்நாட்டு அரசுக்கு அந்த கோரிக்கை வச்ச 4 கோரிக்கை.
இந்திய அரசுக்கு அந்த கோரிக்கையில் என்ன வச்சுன்னு சொன்னா, இந்திய அரசுக்கு ரெண்டு கோரிக்கை இருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை, இந்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை. அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு 47 கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிப்பு செய்க. மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வரும் மாநில அரசுகளுக்கு வருவாய் இழப்பை ஈடு செய்ய சிறப்பு நிதி வழங்கு. போதைப்பொருள் நடமாட்டத்தையும் பயன்பாட்டையும் கட்டுப்படுத்த உறுதியாக நடவடிக்கை எடு. அப்படின்னா நீங்க அதானியே கைது செய்ய வேண்டி வரும். மோடி நண்பர் அதானிக்கு போதைப்பொருள் புழக்கத்தில் தொடர்பு இருப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியே வந்திருக்கிறது. அவங்க ஏர்போர்ட் வழியாக பொருள் வந்திருக்குது, அவங்க போர்ட் வழியா சி போர்ட் வழியா பொருள் வந்திருக்கிறது, ஆங்கில ஏடுகளில் அந்த செய்தி வந்திருக்கிறது. நானே மக்களவையில் அதை பற்றி பேசி இருக்கிறேன். நிர்மலா சீதாராமன் ஆத்திரப்பட்டு இருக்கிறார். இந்தியா முழுவதும் போதைப் பொருள் புழங்குவதற்கு ஒரு மாஃபியா கும்பல் செயல்படுகிறது. அதில் அவருக்கும் தொடர்பு இருப்பதாக ஊடகங்களிலேயே செய்தி பதிவாகி இருக்கிறது. அவருக்கோ அவருடைய குழுவினருக்கோ அல்லது எந்த குழுவினருக்கோ, ஆனால் அவருடைய பெயர் அதில் அடிபடுகிறது. பெரிய பெரிய மாஃபியா இல்லாமலாம் இந்த மாதிரி கஞ்சா, பிரவுன் சுகர், கோக்கைன், ஹெராயின் இதெல்லாம் வந்து வெளியே வர முடியாது. பல லட்சம் கோடி அதில் புழங்குகிறது. ஆல்கஹால் எப்படி பல லட்சம் கோடி புழங்குகிறதோ அப்படி போதைப் பொருட்களில் பல லட்சம் கோடி புழங்குகிறது. எனவேதான் 130% உழைக்கிற மக்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். லட்சக்கணக்கான குடும்பங்கள் இதனால் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. லட்சக்கணக்கான விதவைகள் நடுத்தெருவிலே நிற்கிறார்கள். அவமானங்களுக்கும் அவமதிப்புகளுக்கும் அவதூறுகளுக்கும் ஆளாகிறார்கள். கொள்கை பகைவர்களோடு மோதியதால் 1 லட்சம் விதவைகள் ஈழத்திலே இருக்கிறார்கள். ஆனால் மதுவாலும் போதைப் பொருள்களாலும் லட்சக்கணக்கான விதவைகள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். அந்த விதவைகள் வடித்த கண்ணீரை துடைக்க வேண்டும். அதற்கு நாம் இந்த கோரிக்கையை உயர்த்தி பிடிக்கிறோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, பெண்களை திரட்டி வர வேண்டும். பாதுகாப்பாக அழைத்து வந்து பாதுகாப்பாக வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வருகிற போதே அவர்களுக்கான உணவு, குடிநீர் உள்ளிட்டவற்றை இப்போதே நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். வழியில் போகிற வழியில் வருகிற வழியில் கடைக்கண்ணிகளில் நின்று சாப்பிடுவது என்கிற எண்ணத்தை முற்றாக கைவிட வேண்டும். ஒன்னே ஒன்று அவன் நினைப்பான், என்னன்னா அவன் 10 பேரை 100 பேரை அடிச்சுட்டு அவன் ஆளுலே குடிச்சிட்டு அதை போட்டோ எடுத்து அவனுக்கு டிஷர்ட் போட்டு விட்டு இந்த பாரு திருமாவளவ மாநாட்டுக்கு வந்தவங்க இப்படிலாம் பண்றாங்கன்னு போடுவான். இதெல்லாம் வன்மம் பிடித்தவர்கள் பரப்புவார்கள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. இப்படி யாராவது இருந்தால் உண்மையான கட்சிக்காரனா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி எங்கேயாவது கண்ணில் பட்டா கூட. இந்தியாவில் 3 நாள்கள் கடைகள் திறக்காது. ஒன்று ஆகஸ்ட் 15, இன்னொன்று ஜனவரி 26, 2வது அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள். இது ஒண்ணுதான் காந்திக்கு அவங்க தர்ற ரெஸ்பெக்ட், மரியாதை. இந்த 3 நாள் ட்ரை டேஸ் அப்படின்றாங்க, உலர்ந்த நாட்கள். மற்ற நாள்லாம் ஈர நாட்கள். எந்த நேரமும் தண்ணியில மதுவில் இந்த தேசமே ஈரமாகி கிடக்கிறது, நனைந்து போய் கிடக்கிறது. இது எவ்வளவு பெரிய அவலம்! இது எவ்வளவு பெரிய அவலம்! இது தயவு கூர்ந்து இதை ஒவ்வொரு சிறுத்தையும் உணர்ந்து இந்த மாநாட்டை வெற்றிகரமான மாநாடாக மாற்றுவதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். மாநாட்டில் சந்திப்போம், மதுவை ஒழிப்போம், மனித வளம் காப்போம் என சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.